ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் கிரிக்கெட் ரசிகன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரேயாஸ் ஐயரை பத்தி தான். ஐபிஎல் தொடரில் ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனா எப்படி செயல்படுறாருன்னு பார்க்கலாம். ராகுல், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன் இவங்களை விட ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு சிறந்த கேப்டனா வளர்ந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வீரர்கிட்டையும் என்ன திறமை இருக்கு, அதை எந்த சூழல்ல எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் அவரோட தனித்துவமான திறமை. அது மட்டும் இல்லாம தோல்விகள் வரும்போது கேப்டனா முன்னாடி வந்து பழிய தன் மேல போட்டுக்கிறாரு. இது ரசிகர்களிடையே அவருக்கு நிறைய ஆதரவை பெற்றுத்தருது. 18வது ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணி பலருக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்கு. இந்த சீசனுக்கு முன்னாடி பயிற்சியாளரா ரிக்கி பாண்டிங்கையும் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரை 26.75 கோடி ரூபாய்க்கும் வாங்கி ஆச்சரியப்படுத்தினாங்க. முழுக்க முழுக்க புது அணியை ரிக்கி பாண்டிங் உருவாக்கி அந்த அணிக்கு ஸ்ரேயாஸ் ஐயரை தலைமை தாங்க வச்சிருக்கார். பஞ்சாப் கிங்ஸ் அணியோட சர்ப்ரைஸ் மெகா ஏலத்திலேயே ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா ரிக்கி பாண்டிங் ரிஷப் பண்ட வாங்க எந்த எல்லைக்கும் போவாருன்னு பேசினாங்க. ஆனா பஞ்சாப் அணியும் ரிக்கி பாண்டிங்கும் ஸ்ரேயாஸ் ஐயரை வாங்கணும்னு பிடிவாதமா இருந்து சாதிச்சாங்க. அப்போவே இந்த தடவை பஞ்சாப் வேற மாதிரி வந்திருக்குன்னு ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. கடந்த வருஷம் ஐபிஎல் தொடர கேகேஆர் அணி ஜெயிச்சதுக்கு கம்பீருக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சது. ஆனா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அதுல பாதி கூட கிடைக்கல. அதே கம்பீர் 2 வருஷமா லக்னோ அணிக்கு ஆலோசகரா இருந்த போது ஏன் கோப்பையை ஜெயிக்க முடியலன்னு யாரும் கேட்கவே இல்ல. ஸ்ரேயாஸ் ஐயர் பெரிய ரன்கள் அடிக்கலைனாலும் கேகேஆர் அணிக்கு தேவையான நேரத்துல என்ன செய்யணும்னு தெளிவா இருந்தாரு. அவரோட பேட்டிங் வரிசைய நிரந்தரமா வச்சுக்காம மாத்திக்கிட்டே இருந்தாரு. பிசிசிஐ ஒப்பந்தம் கிடைக்காத போதும் கூட அவரோட பேட்டிங் பத்தி ஸ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் கூட கவலைப்படல. அதோட தொடர்ச்சியே குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில சதத்தை பத்தி கவலைப்படாம சஷாங்க் சிங்கை அதிரடியா விளையாட வச்சது. அது மட்டும் இல்லாம ஸ்ரேயாஸ் ஐயர் இந்தியா அணியில கேப்டனா செயல்பட்ட அனுபவம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு வீரரோட திறமையையும் தெரிஞ்சு அதுக்கான சூழல்ல பயன்படுத்தும் திறமைய வளர்த்துக்கிட்டாரு. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லப்படுற புத்திசாலித்தனத்தோட செயல்படுறதுதான் ஸ்ரேயாஸ் ஐயரோட பலம். அதனாலதான் கேகேஆர் அணிய ஸ்ரேயாஸ் ஐயர் கோப்பையை ஜெயிக்கும் அணியா மாத்தி காட்டியிருக்காரு. ரிஷப் பண்ட், ராகுல் இவங்களை விட தோல்விக்கான காரணத்தை ஈஸியா புரிஞ்சு அதுக்கான செயல் திட்டங்களையும் பயிற்சியாளர்களோட உருவாக்குறாரு. இத டெல்லி அணியில இருந்த போதே ஸ்ரேயாஸ் ஐயர் செஞ்சிருக்கிறதாலதான் இந்த தடவை பஞ்சாப் அணிக்கு வந்த பின்னரும் ரிக்கி பாண்டிங் அவரை விடாப்பிடியா வாங்கியிருக்காரு. அதனால 11 வருஷத்துக்கு அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். கோப்பைய ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்ரேயாஸ் ஐயரின் கேப்டன்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பஞ்சாப் அணி இந்த வருஷம் கோப்பையை ஜெயிக்குமா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.